இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோ வல்லரக்கனை மணித்த பின் இதோ கடோர்கஜனை சந்தித்து கடோர்கஜனும் அபிமன்னனும் இருவரும் நாகமலை தோகமலை வழியாக செல்லும் பொழுது அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி தற்பா கொண்டாடும் என் பெயரும் அரவபாலன். ஆமா இதை விட்டு என் தைக்கிறீர்களா? என் பெயரோ அரவபாலன். உத்தரவின்றி யாரும் இல்லை செல்ல
வரக்கூடாது. அப்பா சந்திர குலத்தில் வந்தவங்க நாங்க. காலடியில் போறவங்க நாங்க கிடையாது. அப்படியா? ஆமா. அப்படி சொல்லாருன்னா நிலத்தை விவகாரம் செய்துவிட்டு பிறகு செல்லுங்கள். சண்டை போடுறதுன்னா எனக்கு சங்கடம் போகலாதான். அந்த வீதியில் சண்டை போட்டா இந்த வீதியில் போயிட்டு அப்ப நான் அண்ணா தம்பி உடையான் படைக்கஞ்சா. இல்ல நீ பயந்துக்காத, நீ கல்யாணம் மாப்பிள்ளை சண்டை போடுறோம். சண்டை போடுறது குருவாய் போச்சு. அண்ணா கொஞ்சம் கேளுண்ணா. வீரர் இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். கோழையா இருந்து திருமணம் செய்து எந்த சாமிக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் நம்ம போய் ஈடா எனக்கு நீ சரிப்பா சண்டை பண்ணி பாலியா விழுந்து கோலங்குவாத்தல் சேர்ந்துக்கிட்டு சண்டை போடலாம். என் குலம் சந்திரகுலம், என் தந்தை அர்ஜுனன், என் தாய் சுபத்திரை, என் ஆடு ஆனகுந்தி பட்டினம், என் பெயர் வீர அபிமன்னன். என் என் தந்தை கடுவர் காச்சன். அப்படியா? அதாவது என் தந்தை பீமச்சானன், என் தாய் கமலக்கண்ணி, என் பெயரோ கடுவர் காச்சன். என் பெயரும் அரவப்பாளன், என் தாயோ நகக்கண்ணி, என் தந்தை அர்ஜுன மகாராஜன். அப்ப ஒருவனுக்கு ஒருவனுக்கு மூவர் துறையானோ இதோ சங்கத்வாரகில் இல்லை அஸ்தாபுரத்தில் வேந்தன் ஹரமன்குடி துரியோதன மகள் அக்கிரகுமாரனுக்கு மாமன் மகள் சுந்தரிக்கும் திருமணம் நடக்கிறது. அதை தடுத்து இந்த அபிமன்னன் மாலையிட செல்கிறேன். நான் சொல்றத கேளுப்பா. எங்க அத்தை மகனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. கொஞ்ச நேரம் நீ பொறுமையாரு. நடப்பில் அனைத்து நன்மைக்கே என்று பிறகு உனக்கு தெரியும். என்னப்பா நீ தான் கூட்டிட்டு வரிய மாப்பிள்ளை, நீ நிச்சயம் செஞ்ச மாப்பிள்ளைய இவனை நம்பாத நாள் குண்டாயிட்டான். உங்க அப்பா ஒரு விஷயம் செய்யறேன்னா உன் நல்லதுக்கு தான் நான் செய்வேன், கவலைப்படாத. ஆமா ஆமா. என்னப்பா நல்லதுக்கு செய்யறேன்னு சொல்லி இப்படி கைய காட்டுறேன். நல்லதாக நல்லா செய்வோம். கூப்பிடுங்கப்பா மாப்பிள்ளையா. Oh,
ஏய், அப்பா துச்சாதனம், வீரக்குல துச்சாதனம். ஏங்க அந்த பக்கம், அந்த பக்கம். என்ன உங்க பையன் ஊம்புறான்? ஏப்பா, கல்யாணமா, கல்யாணம். ஏய் கை 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 ஊர் பேர் இருக்கிறாங்க. ஏங்க சம்பந்தி எப்படி எங்க பையன் ஏப்பா, கல்யாணமா. பயமா இருக்குது ஏப்பா, சம்பந்தி. கடைசி சம்பந்தியா? ஆமா ஆமா கடைசி சம்பந்தி. ஆமா கல்யாண வேலைன்னு சொல்லு. சிரமப்பட்டு இந்த கல்யாணத்துக்காக சிரமப்பட்டு எல்லாத்தையும் எதை இருந்தாலும் சரி. ஆமா, கஷ்டப்பட்டு. இந்த சம்பந்தி என்ன இதை இழந்துட்டோம். ஏப்பா, கல்யாணமா. பையனுக்கு சீக்கிரம் காக்கா வலிக்கு வந்துட மாட்டேங்குது கல்யாணம் பண்ணி வைங்க இருங்க, ஐயரை கூப்பிடுறேன். ஐயர் வரா ஐயரை கூப்பிடுறேன். அப்பா ஏங்க இந்த ஐயரு கழுப்புகளுக்கு போற ஐயரான பக்கமான ஐயர். இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு. என்ன ஐயரு? நான் சுடுகாடு ஏப்பா, கல்யாணமா. பக்கத்துல கையாசி. கல்யாணமா. பெரியப்பா தெரிகிறதா யார் என்று தெரியாமல் போகுமாப்பா. அபிமன்னா, நம்ம சந்தை வளர்த்த பலம் இல்லையா? நம்ம சந்தை அவர்கள் யாரும் இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம சந்தை தான். அதை கட்டிப்பாடு கல்யாணம் பண்ண நம்மளுக்கு கேவலம். அந்நீராய் இருந்தாலும் அண்ணன் தம்பிகள் பகையாளியா இருந்தாலும் பங்காளிகள் ஆமா. நீர் அடித்தால் நீர் விலகாது ஆமா, வயதில் முதிர்ந்தவர் நம்ம சந்தை வளர்த்தா வனவாசம் அதனால பேசிட்டே இருக்கும் அதனால கழட்டி விட்டுருப்பான். கழட்டி விட்டு கல்யாணம் பண்ணலாம். அண்ணா கழட்டி விட்டுறதா அன்று கல்யாணம் போட்டு எல்லாம் முடிச்சு. கனையாளி மோதிரம் மாத்தி காந்திரம் மனமுடித்தேன் சுந்தரியை அது தெரியாமல் இவர் மகனுக்கு திருமணம் செய்வது நிச்சயம் செய்தது நியாயமா? அந்த குற்றத்திற்காக நான் கட்டி வைத்திருக்கிறேன். ஏப்பா, கழட்டி விட்டு புண்ணு அவனை. ஏப்பா, கல்யாணம். டேய், சுடாத கழட்டி விட்டு. டேய், அவனை கழட்டி, இவனை கழட்டி வா. ஆகட்டும் ஏலக்கினா திரும்ப உட்கார்றாங்க எட்டு தேரை ஒன்றாய் பூட்டி செலுத்துவாய் நீ உன் சிரத்தின் மீது உன் தலை மீது 1000 திரி கொண்ட பெருவிளக்கை ஏற்றி வைத்து என் மாமன் மகளை மாலையிட போறேன். சரி ஏலம் சபையார்களே, இப்படியாகத்தானே அபிமன்னனும் அபிமன்னனும் கமல சுந்தரியாகப்பட்டவர் திருமணம் செய்யறாங்க. சுந்தரி உரைத்தது போலவே அந்த லக்னகுமாரனை உட்கார வைத்து தலை மீது தீபத்தை ஏற்று அபிமன்னனாகப்பட்டவர் கல்யாணம் செய்யறாரு. அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான சரித்திரத்தில் இப்பேற்பட்ட கோயில் முன்பதாக வைத்திருப்பதனால இது ஒரு நல்ல ஒரு முகூர்த்தமான நேரமாக இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம வீட்டு பிள்ளைகள் போல் பாவித்து திருமணம் முடிந்த உடனே அவர் கையில் இருக்கக்கூடிய 10,000 தான் 100 கொண்டு வந்து இந்த மணமக்களை கையில கொடுத்து வாழ்த்துங்க, நல்லதே நடக்கும். திருமணம் செய்தாரே ஒரு மனதாகவே
ஐயம்மா போட்டு அரை பவுன் செல்லப்பனையா 500 மொய்யே மொய்யே நானே போட்டுட்டேன். ஐயா 500 மொய்யே மண்ணர் போட்டு கட்டாது